ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த காணொலி பதிவில் 6 கொஷின் பார்க்க போகிறோம். இந்த 6 கொஷினுமே எக்ஸாமில் கேட்ட கொஷின், முக்கியமான கொஷின். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் கவனிச்சு பாருங்கள். நேர்முக வரி என்பது கீழ்கண்டவற்றில் எது? இந்த கொஷின் இதற்கு முந்தைய வீடியோவில் கேட்டிருந்தேன். சரியான விடை ஆப்ஷன் டி, இவற்றுள் எதுவும் இல்லை. சுங்கவரி, அதாவது விற்பனை வரி, சுங்கவரி, உற்பத்தி வரி, இவை மூன்றும் மறைமுக வரியில வரும். இப்ப நேர்முக வரி அப்படின்னா என்னதுன்னா, வருமான வரி. அது நேர்முக வரிக்கு ஒரு உதாரணமா சொல்லலாம். உயிர்களுக்கு பெயரிட இரு சொற் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, சி லிர்னயஸ். அடுத்த கொஸ்டின், பிரம்மதேசம் என்னும் சொல் எதனை குறிக்கும்? ஆப்ஷன் சி சரியான விடை, பிரம்மனுக்கு அளிக்கப்பட்ட நிலம். அடுத்த கொஸ்டின், புகழ்பெற்ற செல் பயாலஜி என்னும் புத்தகத்தை எழுதியவர்? ஆப்ஷன் டி சரியான விடை, பெரில். 5வது கொஸ்டின், நிலநடுக்கத்தை அளக்க பயன்படும் ரிக்டர் அளவுகோலை வடிவமைத்தவர்? ஆப்ஷன் பி சரியான விடை, சார்லஸ் ரிக்டர். இவர் அமெரிக்க இயற்பியலாளர். 1935ஆம் ஆண்டு இந்த அளவுகோலை கண்டுபிடித்தார். அடுத்ததா உங்களுக்கான ஒரு வினா. கீழ்கண்டவற்றுள் தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது எது? உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதற்குண்டான விடை சரியான விடை அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.